ஹலோ, திஸ் இஸ் விஷா காலிங் ஃப்ரம் ஆஃப்லைன் கிளாத்திங். ஆமாம். ஸோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி 2 days ஆச்சு சார். ஆமாம், இன்னுமே நீங்கள் எல்லா நம்பர் அனுப்பலை. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி ஆர்டர்ஸ் நிறையா பெண்டிங்கில் இருக்குது. ஆமாம் சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் அந்த நம்பரை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, 453216 7. ஓகே சார், நாளைக்காவது ஆர்டர்ஸ் டிலே ஆகக்கூடாது சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபார்மல்ஸ். 1 second சார் ப்ளீஸ். ஓகே சார், லாஸ்ட் டைம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் டேமேஜஸ் அதிகமாக இருந்தது சார். இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ தம்பி. ஃபார்மல்ஸ். ஓகே சார். லார்ஜ் எல் சைஸ். ஓகே லார்ஜ் கரெக்ட். இதோ இருக்கு. ட்ராயல் ரூம் எங்கே இருக்கு? அங்கே. ம். டேய் டேய், என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க? ஹேய், ஏண்டி கத்துற? எது கத்துறேனா? ஏன் கேட்க மாட்டே? புது கஸ்டமருக்கு எதுக்கடா 60 days வரைக்கும் கிரெடிட் கொடுத்துட்டு இருக்க? பத்ததுக்கு ஷூஸ் நியூ ஆர்டர் எடுத்து வச்சிருக்க. அப்புறம் பேசிக்கலாம் போ. பேசிக்கலாமா? சங்கர் யாரு? அவன் கிட்ட எதுக்கு நீ ஷூஸ் வாங்கிட்டு இருக்க? டேய், பில் 8000 மேல போயிட்டு இருக்கு. அக்கவுண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண முடியல. டேய், நீ ஏன் எல்லாம் அப்படி பண்றதுக்கு? கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டியா? உனக்குலாம் எந்த மட சாம்பிராணி கணக்கு எடுத்தானோ? ஹே யூஸ்லெஸ் ஃபெல்லோ, ஒழுங்கா ஸ்டாக் மெயின்டைன் பண்ண தெரியாம பிசினஸ் பண்றா உதவாக்கற. ஹலோ மிஸ்டர், என் புருஷன் இந்த மாதிரிலாம் பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. மரியாதையா சாரி கேளுங்க. யார் நீங்க? கேட்குறாங்களே, சொல்றா. அந்த கணக்கு எடுத்த மட சாம்பிராணி நான் தான் சொல்றா. சார், சாரி, நீங்க யாருன்னு தெரியாம. அது விடுமா, அவனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதாமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்ப இவன் உங்க ஃபேவரட் ஸ்டூடண்ட் இல்லையா? சரியா போச்சு போ. இது வேறையா? ஏண்டா, என்னை பத்தி வேற என்னடா சொல்லி வச்சிருக்கேன் அவகிட்ட? உன்னை பத்தி சொல்ல என்னையா இருக்கு? சார், உங்க ரியாக்ஷனை பார்த்தா ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்றீங்களா? மச்சான், ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்குடா. பயப்படாத மச்சான், நமக்கு டிசிலாம் தர மாட்டாங்க. அதுவும் நம்ம மைனர் வேற, நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் கூட கூட்டு போக மாட்டாங்க. அவள் எதுக்கு கூப்பிட்டான்னு தெரிலன்னு தான் வந்துட்டு பயமாக இருக்குன்னு. அதுக்குள்ளே போலீஸுன்னு டிசின்னு எதோ சொல்கிறியா? எனக்கு என்னவோ தோணுது, அவளுக்கு உன் மேலே லவ் வந்திருக்குமோ, அதனால தான் உன்னை இங்கே வர சொல்லியிருப்பாளோ. அவளுக்கே என்ன ஒரு வாரமாக தான் தெரியும். அது மட்டும் இல்லை, அவள் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாள். லவ் எல்லாம் எப்படி? உனக்கு கூட தான் அவளை ஒரு வாரமாக தெரியும், நீ அவளை லவ் பண்ணல. அது மாதிரி தான் இன்றைக்கி ஈவினிங் 3:30 மணிக்கு கூட தான் அவளுக்கு மேலே லவ் வந்திருக்கும். ஆக்சுவலாக மச்சான், எனக்கு அவளை ஒரு மாதமாக தெரியும்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், வாடா சொல்கிறேன். சரி சொல்லு. அதான் மச்சான், 11th அட்மிஷன் டே அன்றைக்கே அவளை பார்த்துட்டேன்டா மச்சான். சைன் பண்ண பெண் இல்லாமல் என்கிட்ட தான் வாங்கிட்டு போனேன். நுங்கம்பாக்கம் டிவி ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே தான் மச்சான் படித்தலாம். என்னடா அட்மிஷன் டே அன்றைக்கி நம்ம வராமல் போயிடுச்சு. சரி, என்னது? ஒன்றும் இல்லை, வா. இந்த மேக்ஸாக இருக்கான்ல, அவன் நல்லா பிரியாணி துண்ணுவான் போல. இது பசங்க எல்லாரையும் சொயிட்டி அடிக்கிறான். இப்போ ஏன்டா அவனை பற்றி பேசுகிற? ஒரு வாரம் முன்னாடி அவன் முன்னாடி சீன் போட்டு கெத்தாக சுற்றிட்டு இருந்தேன். ஒரே ஒரு பீரியடில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டான். ஹே, அவள் இங்கே தான் வர சொன்னா. கண்டுபிடிச்சிட்டியா?
ஆமாம், எதை வச்சு அவள் லவ் சொல்ல தான் வரான்னு சொல்கிற? நேற்று நீ நோட்ஸ் வாங்கி அவட்ட இருந்து எழுதிட்டு இருந்தல, ம். அதில் உனக்கே தெரியாமல் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன் மச்சான். ஆ? சூப்பராக இருக்கும். என்னடா எழுதி வச்ச? கேட்குறியா? ஏ வினோ, உன்னை பார்த்தது ஏனோ, உன்னை பார்த்ததும் என் ஆர்ட்டு காணோம், உன் கூடவே வந்துடுவான் நானும். எப்படி மச்சா இருக்கு? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன கவிதைடா அது? துரோகி, இதெல்லாம் ஒரு கவிதையாடா? புது சட்டையா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேடா. நீ நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எழுதுறேன்டா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் மச்சான். சொன்னா மயிரில் கேளுடா. ஒர்க் அவுட் ஆகும். சிவா ஹாய். ஹாய். ம் சொல்லு வினோ, வர சொல்லியிருந்த. இல்லை, எனக்கு இந்த மாதிரி யாரும் இதுக்கு முன்னாடி சொன்னதில்ல. ஃபஸ்ட் டைம். ஓஹோ. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே புரியலை. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஓஹோ. அப்புறம் பேசலான்னு வந்துட்டேன். அண்ட் அந்த கவிதையும் நல்லா இருந்துச்சு. இஸ் இட்? ம் ஓஹோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கடவுளே, ஐயோ. இல்லை, எனக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான். எது வந்தாலும் நீ சொல்லிடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ம், நான் எல்லாமே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன். அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். இங்கே வந்திருக்காரு. வந்திருக்காரா? எங்க? தோ அங்கே என் அப்பாவே வராரு. இவனா உங்க அப்பா? இவனா? ஐயோ, நான் ஓடுறேன்டா மச்சான். வந்துடுறேன். லோகி, சிவா, செஞ்சுட்டாடா மச்சான், இந்த டேய், பொண்ணுங்களே நின்னு இப்படிதான்டா. பேசிட்டு போங்கடா. டேய், டேய், நில்லுடா, எஸ் வேணாம்டா, ஆயிட்டானுங்கப்பா. டேய், டேய், இருடா. அன்னிலேருந்து என்னை பார்த்தா கூட வந்து பேச மாட்டாம்மா. சத்தியமா உன்ன மாதிரி நான் யாருமே பார்த்ததில்லடா. நானும் தான். அவனுக்கு அப்புறம் ஒரு 10 செட்டு எடுத்திருப்பேன். ஆனால் இவனை மாதிரி யாருமே இருந்ததில்லம்மா. பட் நல்ல பையன்மா, நல்ல பையன். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பார்ப்போம்மா. ஆ. ஓகே, பாய். வரேன் வரேன் வரேன். சார், சொல்லுப்பா. வினோதா எப்படி இருக்காங்க? She's fine. Settled in Germany Oh. and very happily settled. Nice, nice, Okay, let's catch up later. நைஸ். பினோ எப்படி இருந்தா என்ன உனக்கு? ஓ, Hey. பழைய ஞாபகம்லாம் வருதோ? என்னடி சொல்ற? என்ன அவ்வளோ அக்கறை அவன் மேல? ஏய், அவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது எப்படி? போடா, ஏய், இரு. ரிவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், எனக்கேண்டி அவ வேணும்? ஏய், தப்பா நினைச்சிட்டு இருக்கடி. போ. அட, நான் சும்மா தாண்டி கேட்டேன். பரவாயில்ல, போ. நீ தாண்டி வேணும் எனக்கு. போடா. ஏய், நீ தாண்டி வேணும். ஏய், அடே வாத்தி, என்ன வாழவே விட மாட்டல நீ.